அம்மா மட்டன் டேபிள் மேல வச்சிருக்கேன். சரிடா. நான் குளிச்சுட்டு வரேன். டிஃபன் எடுத்து வைமா. என்ன அவங்கிட்ட எவ்வளவு மட்டன் வாங்கிட்டு வர சொன்ன? எதுக்கு? சொல்லுமா. அவன் தான் வாங்கிட்டு வந்துட்டான்ல, இப்ப எதுக்கு? இவ்வளவு வாங்கிட்டு வர சொன்ன. இப்ப என்ன சொல்ல வர? 1 கிலோ தானே வாங்கிட்டு வர சொன்ன. ஆமா. அவன் எவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கான் தெரியுமா? எவ்வளவு? 3/4 கிலோ தான் வாங்கிட்டு வந்திருக்கான். உனக்கு எப்படி தெரியும்? கடைக்கு போய் எடை போட்டு பார்த்தேன். திமிராடா உனக்கு? சம்பாதிக்கிற திமிரா? என் புள்ளைய சம்பாதிப்பான்டா, உன்னை விட ஜாஸ்தியா சம்பாதிப்பான். ஆனா உன்ன மாதிரி இப்படி கேவலமா நடந்துக்க மாட்டான். நான் உயிரோட இருக்கிறப்பவே அவனை இவ்வளவு கேவலமா நடத்துறிய. நாளைக்கு நான் இல்லைன்னா போடா போடா இங்க இருந்து. ஏன்பா வில்லங்கமாவே யோசிக்கிற? ஒவ்வொரு அப்பா அம்மாக்கும் பிள்ளைங்க பத்தி எவ்வளவு ஆசை இருக்கும் தெரியுமா? அது மாறும்போது நிச்சயமா அவங்க மனசு வலிக்கும். இத புரிஞ்சுக்காம 2 பேரும் எப்ப பார்த்தாலும் எதிரும் புதிருமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நானா சண்டை போடுறேன்? பண்றதெல்லாம் அவன். எதுக்கு எடுத்தாலும் அப்பா அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கான். அவன் சின்னவன், நீதான் அட்ஜஸ்ட் பண்ணணும். சின்னவன் விட்டுதான் இப்ப வளர்ந்து நிக்கிறான். கோவப்படாத. உனக்கு தம்பின்னு ஒருத்தர் இருக்கிறதுனால பிரச்சனைங்கிற, எனக்கு யாருமே இல்லங்கிறதுதான் பிரச்சனை. அது இல்ல அனிதா. முதல்ல நீ கோவப்படுறத நிறுத்து. கோவத்தோட எழுந்திருக்கிறவன் நஷ்டத்தோட தான் உட்காருவான்னு சொல்லுவாங்க. சரி, உன் அத்தை கல்யாணத்துக்கு நீ என்ன செய்ய போற? நான் என்ன செய்யணும்? இல்லப்பா, உன் தம்பி கல்யாணத்தையே எடுத்து நடத்துறான். உன் பங்குக்கு நீ ஏதாவது செய்யணும்ல. இந்தா, இத உன் சார்பா உங்க அத்தை கொடு. இல்ல வேணாம். என்ன கௌரவமா? இதை நான் கொண்டு போய் போட்டா எங்க திருடிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க.